வணக்கம் உறவுகளே, மகிழ்ச்சியான வணக்கம். ஏன்னா வீடியோ எப்போனாலும் வரும் இல்லையா, அதனால் வணக்கம் உறவுகளேங்கிறத மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஆமாம், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி சயின்ஸ் சென்டர் பார்க்கில் இருக்கோம். ஆமாங்க, பாருங்கள், பிள்ளைங்க ஊஞ்சல் ஆடலான்னு போனாங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊஞ்சல் வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது, உயரம் இல்லை. மக்களே, இதுவும் பார்க்கில் உள்ள ஒரு பகுதி தான், பாருங்கள். பசங்க அங்கே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அப்படியே ஷூட் பண்ணுவோமே, உங்களுக்காக ஷூட் பண்ணி காட்டலாமே அப்படின்னு சொல்லி நான் ஷூட் பண்ணுறதுக்காக இங்கிட்டு வந்துட்டேன். ஆமாம், வாங்க, திருநெல்வேலிக்கு வந்தீங்கன்னா ரொம்ப பக்கம்தான். என்ன சொல்லுங்கங்க, இயற்கையோடு இருக்கும்போது என்ன சொல்கிறது, மனசு வந்து அப்படி ரொம்ப லேசாகிடுது இல்லையா? என்ன சொல்கிறது, என்ன மாறினாலும் இயற்கை மாறவே செய்யாதுல்ல. அதே காற்று தான், அதே வானம்தான், அதே நிலா, அதே நட்சத்திரம் இல்லையா? அதனால தான் வந்து என்னென்னா, இயற்கையோடு நம்ம இணைஞ்சிருக்கும்போது நம்ம குணங்களும் அப்படி மாறும். என்ன மாறும்னு கேட்டிங்கன்னா, இயற்கை வந்து என்ன பண்ணாலும் அதோட வேலையை மட்டும்தான் அது பார்க்கும். இவங்க நம்மளை பறிக்கிறாங்களே, கிள்றாங்களே, வெட்டுறாங்களே, அதெல்லாம் அது நினைக்காது இல்லையா? ஸோ அது மாதிரி நம்ம இயற்கையோடு இணைஞ்சிருக்கும்போது அது மாதிரி குணங்கள் நமக்கு வர ஆரம்பிச்சிடுங்க. வாழ்கிற காலத்தில் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு கேட்டிங்களாங்க, நம்ம கூட இருக்கிறவங்கள முடிஞ்ச அளவுக்கு நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணுங்க. இதான் நம்ம தாரக மந்திரம் எப்போதுமே. என்ன, அன்பு கொடுப்போம், அன்பு கொடுக்கறதுல சந்தோஷமாக இருப்போம். சரிதானே நான் சொல்கிறது இல்லையா? வேறு என்னங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்கும். ஸ்பீச் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், பாருங்கள். நீங்கள் என்ன வேலையில் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எந்த ஒரு ஜாப்பில் இருந்தாலும் சரி, ஆனால் கண்டிப்பாக என்னென்னா, லைஃப்பில் வந்து நிறைய இடங்களுக்கு போங்க, சுற்றி பாருங்கள், நிறைய இடங்கள் பார்க்கணும். பாருங்கள், நிறைய இடங்களுக்கு போங்க. சம்பாதிக்கிறதுக்கு அளவுக்கு நல்லா சுற்றி பார்க்கணும், நல்ல ஊர்களுக்கு போகணும், இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போகணும். கேட்டிங்களா? ஃபேமிலியோடு நல்லா ஸ்பெண்ட் பண்ணணுங்க டைமிங்க. சும்மா வேலைக்கு போனோம் வந்தோன்னு சொல்லி அது என்னது, ஒரு எந்திர வாழ்க்கை தானே. இப்போ ஃபுல்லாமே வந்து வெறும் எந்திர வாழ்க்கையாக தானே ஓடிட்டுருக்கு இல்லையா? வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டேன், எடுக்கலான்னு சொன்னாங்க, அதான் எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் நிறைய பேர் எடுத்து போட்டு பார்த்துருக்கேன் நானும். ஸோ அதனால தான் நானும் எடுத்தேன். ஆனால் குடும்பத்தோடு வந்து எப்போதும் நேற்றுக்கு குடியரசு தினத்துக்கு கோலெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் குடும்பத்தோடு எப்போதும் ஸ்பெண்ட் பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எல்லா இடங்களுக்கும் போங்க. ஏன்னா வாழ்க்கையில் வந்து நம்ம அதாவது பழசையும் நினைக்கக்கூடாது, புதுசாக என்ன, அடுத்து என்ன, கடந்த காலத்தையும் யோசிக்கக்கூடாது, நிகழ்காலத்தையும் யோசிக்கக்கூடாதுங்க. இப்போது என்ன, இன்றைக்கி என்ன, இன்றைக்கி நானும் என் குழந்தைங்களும் வந்தோம், ஸோ ஹாப்பியாக இருக்கிறோம், ஜாலியாக இருக்கிறோம். ஓகே, நாளைக்கு உள்ளது நாளைக்கு. அது மாதிரி தான் என்னென்னாங்க, இது மாதிரி நினைவுகள் பின்னாடி நீங்கள் ஆசைப்படும் போது மனசு வந்து அவ்வளோ சந்தோஷப்படணும் வாழ்க்கையில். கேட்டிங்களா? என்ன சொல்லுவாங்கள்ல, உண்டு உண்டு தின்று உறங்கவோ பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் முடிஞ்ச நல்லதை பண்ணணும். நல்லதை பண்ண முடியாட்டாலும் தெரிஞ்ச நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லுவோம். ஓகேவா? ஹாப்பியாக இருப்போம், எப்போதும் சந்தோஷமாக இருப்போம், பாசிட்டிவ் வைப்போடு இருப்போம். அதான் நமக்கு தெரிஞ்சது எப்போதுமே. அது மாதிரி எதிர்பார்க்காதீங்க வாழ்க்கையில், எப்போதும் எதையும் யார்கிட்டே எதிர்பார்க்காதீங்க. என்ன சொல்கிறதுங்க, புகழுக்கு வந்து அடிமையாகக்கூடாது. உங்களுக்குன்னு சொல்லலை, நான் பொதுவாகவே சொல்கிறேன், எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். புகழுக்கு வந்து நம்ம எப்போதுமே அடிமையாகக்கூடாதுங்க. நீங்கள் அழகாக இருக்கீங்க, அப்படியா? மகிழ்ச்சி, நன்றி, வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க, நன்றிங்க, தேங்க்ஸுங்க. அதை வந்து நம்ம தலைக்கு ஏற்றக்கூடாது, மேலே ஏற்றக்கூடாதுங்க. எப்போதுமே நம்ம என்ன சொல்கிறது, ஒரு கர்வமாக மாற்றக்கூடாது இல்லையா? எல்லாருமே அழகு தான் வாழ்க்கையில், எல்லாருமே உலகத்தில் எல்லாருமே அழகு தான் இல்லையா? அழகுங்கிறது என்னை பொறுத்தளவில் மனசு சரி, வெளிப்புற தோற்றமே கிடையாது. எப்போதுமே சொல்லுவேன், இந்த நம்ம மனசு இருக்குது பார்த்திங்களாங்க, அதான் அழகு. நான் வந்து பியூட்டிஷியன் அப்படிங்கிறதுனால என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, என்ன செய்யலாம், டிப்ஸ்லாம் சொல்லுவேன். ஆனால் நான் முக்கியமாக ஒரு டிப்ஸ் சொல்லுவேன், நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் சரிங்க, உங்கள் மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க. சுத்தமாக அப்படிங்க வச்சுக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் கெடுதல் நினைக்காம, தேவையில்லாமல் யாரை பற்றியும் பேசாமல். அதோ என் பசங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? அங்கே ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்,
தும்பி பறக்குது தட்டான். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாதுங்க. ஆமாம், அது மாதிரி நான் அன்பு பற்றி இப்போ ரீசெண்டாக டாபிக் போட்டிருந்தேன். அன்புனா என்ன, பாசம்னா என்ன, அன்பு வேறு பாசம் வேறு அப்படின்னு சொல்லிட்டுங்க. என்னென்னா பாசங்கிறது என்னென்னா நம்ம தன் நிலை அறியாது கட்டுண்டு செய்யக்கூடிய விஷயங்கள். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே பாசத்தில் தெரியாது. ஆனால் அன்பில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். அறிவு கட்டுண்டு செயல் விளைவிக்கும் விளைவே பாசம். ஓகேவாங்க. அன்புங்கிறது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். பாசம்ங்கிறது பாசி மாதிரியா. மகரிஷியோட கவியில் உள்ள லைன் தான் நான் இப்போ சொன்னேன். வேதாத்ரி மகரிஷியோட கவியில் உள்ள லைன் தான் உங்ககிட்ட நான் இப்போ சொன்னேன். அதனால் எல்லாருக்கூடயும் அன்பாக இருப்போங்க. உங்கள் அன்பை நீங்கள் ஒருத்தங்களுக்கு கொடுக்குறீங்களா, அவங்க அன்பை ஏற்றுக்கலையா, விட்டுருங்க. அதாவது கேட்டு பெறக்கூடாது. அது வந்து அன்பு பாசம் இதெல்லாம் வந்து கேட்டு வாங்கக்கூடாது. கேட்டு வாங்கிறதுக்கு பேர் வேறு, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையாங்க. ஸோ கேட்டு வாங்கக்கூடாது நம்ம எப்போதுமே. சில பேருக்கு இந்த காலத்தில் அந்த அன்பு பாசம்லாம் தேவை இல்லைங்க. தேவையில்லாத இடத்துல கொண்டு போய் கொடுக்கவும் வேண்டாம், கொடுத்துட்டு ஐயோ அப்படின்னு நம்ம யோசிக்கவும் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு கற்பனை திறன்களை நம்ம குறைச்சிக்கணுங்க. என்னங்க. ஆனால் என்னென்னா நம்மளோட அன்பு உண்மையானதாக இருக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம இங்கேருந்து அன்பு கொடுத்துக்கிட்டே இருப்போம். அன்பு கொடுக்குறதுல அவ்வளோ பெரிய சந்தோஷங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அன்பு வந்து அளப்பரியதுங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். அது உணர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். அது ஆத்மார்த்தமான அன்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கணுங்க. அன்பால் இணைவோம் எல்லாருமே. என்னங்க, அன்பு தான் எல்லாம். என்ன பாட்டு படிச்சிருவோமா? ஆகாயத்தில் கோட்டை கட்டி அரண்மனையை கட்டி அங்கே காவலுக்கு தெய்வங்களை போட உன்னால் ஆகாதையா. ஆசை கொண்டது அன்பினாலதான், அன்புதானே நம் செல்வம். அந்த அன்பு ஒன்று தான் நம்ம சேர்த்தது. போதும் போதும் ராசா, அது ஒன்று போதும் ராசா, போதும் போதும் மானே. கிளி கிளி பறக்குது. அது ஒன்று போதும் மானே. அன்பு, அன்பு தான் எல்லாம். என்ன நம்ம தெரசா அம்மாவோட லைன் ஒன்று அடிக்கடி என் கண்ணில் அதிகமாக படுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்பு தான் உன் பலவீனம் என்றால் உலகின் மிகச்சிறந்த பலசாலி நீதான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சரி வந்திருக்கோம், ஏதாவது கண்டிப்பாக ஷூட் பண்ணி போடணும் அப்படின்னு ஆசை. அதனால் நான் சுற்றி எடுத்து ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். சும்மா நான் வந்து மேடை பேச்சாளர்லாம் கிடையாதுங்க. கேஷுவலாக பேசுகிற மாதிரி தான் ஸ்பீச் இருக்கும், நான் பேசுகிறதும் இருக்கும். ஓகேவாங்க. பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் சொல்லணும் இல்லையா, யூடியூப்னா அதெல்லாம் சொல்லணும்னு சொல்கிறாங்கல்ல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாங்க. ஆமாம். ஸோ இப்போ இது இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. சயின்ஸ் சென்டர் நாங்கள் இருக்கிறது வந்து பாபநாசம். அங்கேருந்து இங்கே 1.5 மணி நேரம் ட்ராவல் எங்களுக்கு. ஆனால் இங்கே வந்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஆமாம், ரொம்ப வருஷம் இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் வந்திருக்கேன். இனிமேல் தான் உள்ளே போய் பார்க்கணும். இந்த கண்ணாடி இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் உள்ளே போய் இனிமேல் தான் பார்க்கணும். ஓகே மக்களே, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்போம். ஓகேவாங்க. வாழ்க வளமுடன்.